கணவர் தான் காணாமல் போனது. படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேசி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது உண்மையில் ஒரு வலி சுமந்த இடம் என்று சொல்லக்கூடிய முள்ளிவாய்க்கால் ஆரம்ப இடத்துல நிற்கிறோம். இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்க போயினோம். முள்ளிவாய்க்கால்லாம் இந்த முதலாக இந்த கஞ்சி வழங்கப்படுறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இப்போ முள்ளிவாய்க்கால கிட்ட வந்துட்டோம். இங்கே மழை பெய்து வந்துருக்குது. உண்மையில் என்ன நடக்க போகுது, எத்தனை மணிக்கு கஞ்சி கொடுக்க போயினோம் என்னன்றதெல்லாம் நாங்கள் காணொலியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக நீங்கள் எடுத்து போடுங்க. ஒரு அப்படிங்களா போடுங்க. ரெண்டு பேரும் ஒரு அப்படி மாறி மாறி அள்ளி போடுங்க. என்னுடைய கணவர் தான் காணாமல் போனது. எனக்கு கதைக்க முடியாது. அவரை பற்றி கதை எடுத்தாலே எனக்கு கதைக்க முடியாது. என்னுடைய கணவர் தான் இது முள்ளிவாய்க்கால் தான். நான் கடைசியாக கொண்டு வந்து விட்ட இடம் முள்ளிவாய்க்கால் தான். அதுலேருந்து இன்று வரைக்கும் நாங்களும் தேடுறோம் எடுக்கிறோம். இதுவரையில் ஒரு விதமான தொடர்பும் இல்லை. நாங்களும் இன்றைக்கு எத்தனை வருஷமாக திரிகிறோம். கஞ்சியை காய்ச்சோம். ஒவ்வொரு வருஷமும் கஞ்சியும் காய்ச்சிறோம். நினைவு நாளை கொண்டாடுறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இதுவரையில் கிடைக்கலையப்பன். கதைக்க முடியாது. எனக்கு பெற்ற கதை எடுத்தாலே கதைக்க முடியாது. குடிங்க நீங்கள் அண்ணா கொஞ்சம் அவ்வளோ மழை குண்டு மழை பொழிஞ்சு கொத்து குண்டு செல்மலையெல்லாம் பொழிஞ்சு எங்களை உறவையெல்லாம் அழிச்சு கொன்றவர்கள். இதுக்கு எங்களை இந்திய அரசாங்கம்லாம் துணை. ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கம்
இந்த இடத்துலையும் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து புதுக்குடியிருப்பு சந்தியில் கஞ்சி கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க. ஐயா கஞ்சி குடிச்சிருப்பாங்க ஐயா, முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஐயா. ஆமாம், முள்ளிவாய்க்கால் கஞ்சி குடிச்சிருப்பாங்க. ஏ தம்பி என்ன சொல்றீங்க? எப்படி இருக்கு கஞ்சி? எடுக்க வேண்டியது ஏதோ முள்ளிவாய்க்காலில் கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கு. எடுக்க வேண்டியது முள்ளிவாய்க்காலில் எப்படி கஞ்சி குடிச்சோமோ உப்பு இல்லாமல் அனைத்து பல்கலைக்கழக முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குற நிகழ்வு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில் 2009ஆம் ஆண்டு மே மாதம் நமது தமிழினம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் வந்து படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் வந்து வருடாந்தம் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்குற நிகழ்வு வந்து நடந்து கொண்டு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் இந்த கஞ்சி கொடுக்குற நோக்கம் வந்து என்னென்னு சொன்னால், நமது வரலாறுகள் நம்ம இதுவரை சந்தைக்கு வந்து கடத்தப்பட வேண்டும். இன்றைக்கும் வந்து தமிழர்களுக்கான சரியான தீர்வுகளும் கிடைக்கப்படவில்லை. அந்த வகையில் இந்த கஞ்சி இந்த தமிழ் தேசியம் சார்ந்த சில விடயங்களில் நமது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வந்து தொடர்ந்தும் வந்து ஆதரவாகவும் செயற்பாடாகவும் நடந்து கொண்டிருக்குது. உண்மையில் ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம். இன்று நாங்கள் வந்து இந்த மே மாதம் வந்து ஸ்ரீலங்கா இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழம் வந்து அழிக்கப்பட்டு அன்றைய தினம் வந்து பசியால் வந்து உப்பு கஞ்சியை தான் தமிழ் மக்கள் வந்து அருந்து இன்றைக்கு உயிர் வாழ்கிறாங்க. அவர்களை நினைவு கூறும் வகையில் வந்து இந்த கஞ்சி கொடுக்குற, அதாவது முல்லைத்தீவு மாணவர் ஒன்றியத்தால் வந்து கஞ்சி கொடுக்குற நிகழ்வு வந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நன்றி.